ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டூல்பார் என்னென்னா மாடிஃபைட் டூல்பார். லாஸ்ட்டாக நம்ம ஏற்கனவே ஸ்டாண்டர்ட் டூல்பார் பார்த்துருக்கோம், அப்புறம் வந்து ட்ரா டூல்பார் பார்த்துருக்கோம். தேர்ட் வந்து மாடிஃபைட் டூல்பார். மாடிஃபைட் டூல்பாரில் ஃபஸ்ட்டு என்ன கமெண்ட்னா எரேஸ் பண்ணுறது. இப்போது ஏதாவது ஒரு லைனோ ஏதாவது ஒரு பிளாக்கோ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோ நான் வரைஞ்சிட்டேன், எனக்கு இது வந்து எரேஸ் பண்ணணும். எரேஸ் பண்ணுறதுனா ஒன்று வந்து டெலீட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா எரேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எரேஸ் கொடுத்தா எரேஸ் ஆயிரும். இதுதான் வந்து எரேஸ் கமாண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து காப்பி. இப்போது ஏதாவது எனக்கு ஒரு பிளாக்கோ இல்லை ஒரு லைனோ ஒரு ரெக்டாங்கிளோ ஏதாவது ஒன்று வந்து நான் காப்பி பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து காப்பி செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி எந்த பாயிண்ட்லேருந்து காப்பி பண்ண போகிறோன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்டு எத்தனை காப்பி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதுதான் வந்து காப்பி. இது நான் ஆர்த்தோ ஆனில் இருக்குது, அதனால் ஹாரிசான்டல் வெர்டிக்கல் தான் போகுது. ஆர்த்தோ நான் ஆஃப் பண்ணிட்டேன், எல்லா ஆங்கிள்லேயும் வந்து நம்ம காப்பி பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து காப்பி. ஓகேங்களா. இப்போ நான் இதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எரேஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து மிரர் டூல்பார் வந்து நமக்கு மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ண டூல்பாரு. மிரர் டூல்பார் எப்படி யூஸ் ஆகுனா, இப்போ நான் ஒரு ட்ரெஸ் வரைகிறேன் இல்லை ஒரு லைன் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரெஸ் ஆர்த்தோ யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெஸ் வரைகிறேன். நார்மலாக பாருங்கள், ஒரு ட்ரெஸ் வரைகிறேன். ட்ரெஸ்னால் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, சென்டரில் வந்து சப்போர்ட்ஸ்லாம் வரும், சென்டரில் வரும், இப்படி வரும், இது வரும். இப்போது இந்த ட்ரெஸ்ஸு நான் வந்து திரும்பவும் இந்த பக்கம் வரையணும். இந்த பக்கம் வரையணும்னா கரெக்டான லென்த்து திரும்பவும் அப்படிலாம் வரைய தேவையில்ல. நம்ம இதை வந்து அப்படியே மிரர் யூஸ் பண்ணி அப்படியே ஆப்போசிட்டில் மிரர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் கமாண்டு பாயிண்ட்டு மிரர் கமாண்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். கமாண்ட் டூல்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியும். செலக்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டேன், என்டர் ஸ்பெசிஃபை மிரர் பாயிண்ட் லைன். இந்த லைன்லேருந்து தான் நான் வந்து மிரர் பண்ண போகிறேன். அப்போ தான் இது வந்து ஆப்போசிட் அப்படியே எனக்கு வரும். மிரர் பண்ணிட்டேன். இப்போது இது ஆர்த்தோவில் யூஸ் பண்ணிக்கிறதுனால 4 பக்கம் மட்டும்தான் வருது. 90 டிகிரி 180 அந்த மாதிரி போனால் இப்படி. இப்போது இது வந்து கரெக்டான பொசிஷனு. கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டோன்னா மிரர் ஆயிரும். இதுதான் வந்து மிரர் கமாண்ட். எப்படி வேணால் நம்ம வந்து மிரர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து மிரர் கமாண்ட், ரொம்ப முக்கியமான கமாண்டு மிரர் கமாண்டு. இது ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃப்செட். இப்போ நான் ஆஃப்செட் வந்து ரொம்ப முக்கியமான கமாண்ட். மிரர் கமாண்டுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து எம்ஐ என்டர் மிரர் கமாண்ட் ஷார்ட்கட்டு. காப்பிக்கு வந்து ஷார்ட்கட் வந்து CO என்டர் காப்பிக்கு. மிரருக்கு எம்ஐ, காப்பிக்கு CO, எரேஸ்க்கு வந்து E என்டர். நெக்ஸ்ட் வந்து ஆஃப்செட்டுக்கு ஷார்ட்கட் வந்து O என்டர் ஆஃப்செட்டுக்கு ஷார்ட்கட்டு. இப்போ நான் ஒரு லைன் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு லைன் வரைகிறேன். எப்படியோ ஏதோ ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த லைன் வந்து ஆஃப்செட் பண்ணணும். ஆஃப்செட்டுக்கு வந்து O என்டர். ஸ்பெசிஃபை ஆஃப்செட் டிஸ்டன்ஸ்னு கேட்கும். டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 200 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 200 என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டேன். 200 எங்கே போதோ அது வரைக்கும் ஆஃப்செட் ஆகும். 200 அதிகமாக இருக்குது, அதனால் நான் கம்மி பண்ணுறேன். டபுள் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா கம்மியாயிரும். 2 என்டர். நான் வந்து 2 ஃபீட்டுக்கு வந்து இதை வந்து மிரர் பண்ணியிருக்கேன், ஆஃப்செட் பண்ணியிருக்கேன். அப்படியே அதுவே வந்து நான் மேலே கொடுத்தனா மேலே வந்தது, கீழே நான் கொடுத்தேன்னா 2 இன்ச்சஸ் கீழே கொடுத்தேன்னா எனக்கு வந்து கீழே வந்துடும். இது வந்து இதுவே நமக்கு ஒரு வால் வேணும்னு வச்சுக்கோங்களேன். 9 இன்ச்சஸ் கொடுப்போம். இன்னர் வால்னால் 5 இன்ச்சஸ் கொடுப்போம். இந்த மாதிரி வந்து ஆஃப்செட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று எடுக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் இதுதான் வந்து ஒரு பில்டிங்னு வச்சுக்கோங்க. இந்த பில்டிங்கோட அவுட்டர் லைன் நம்ம வரையணும். அவுட்டர் லைன் வரையணும் என்ன பண்ணணும், அவுட்டர் லைன் வந்து அவுட்டர் வால் வந்து 9 இன்ச்சஸ் இருக்கும். ஆஃப்செட் கொடுத்துறேன். ஆஃப்செட் எடுத்துகிட்டு ஸ்பெசிஃபை ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் 9 இன்ச்சஸ் எடுத்துட்டேன்.
வந்து ரொம்ப மைன்யூட்டாக நம்ம வரைஞ்சதுனால அவ்வளோ ஷார்ட்டாக வருது. இப்போ நான் பெருசாக எடுத்துட்டேன். இப்போது இதில் நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். ரெக்டாங்கிள் நார்மலாக தான் வரைகிறேன். ஆஃப்செட் என்டர், ஆஃப்செட் என்டர், 9 inches என்டர் வரைஞ்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்கு வந்து 9 inches ஆஃப்செட்டாக இருக்குது. திரும்பவும் எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு வேணும்னா டபுள் என்டர் கொடுத்துட்டு இப்போ வந்து எனக்கு ஒரு 24 inches வேணும் அப்படின்னா எந்த வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு வரையலாம். இப்போ திரும்பவும் வந்து எனக்கு 5 inches வேணும்னா டபுள் என்டர், டிஸ்டன்ஸ் என்டர். எனக்கு வந்து ஒரு 10 inches வேணும்னா திரும்ப டபுள் என்டர், டிஸ்டன்ஸ் கேட்கும். டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 8 கொடுத்துட்டேன். என்டர் கொடுத்துட்டு என்ன ஆப்ஜெக்டோ அதை செலக்ட் பண்ணி ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நான் பிளான் போடும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டூல் பார் மட்டும் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆஃப்செட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கமாண்டு. ஆஃப்செட்டோட ஷார்ட்கட் வந்து ஓ என்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அரே வந்து நம்ம இப்போ தேவையில்லை, நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அரே வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோமோ அந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வந்து மூவ்னா இப்போ நான் ஒரு லைனோ இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோ இதை வந்து மூவ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல மூவ் பண்ண போகிறேன்னா மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி பாயிண்ட் பிக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். காப்பி மாதிரியே தான் இதுவும். இது மூவோட ஷார்ட்கட் வந்து எம் என்டர். மூவோட ஷார்ட்கட் பிக் பாயிண்ட், நெக்ஸ்ட் வந்து மூவ். எதை வேணாலும் எல்லா ஆப்ஜெக்டையும் வந்து நம்ம மூவ் பண்ணிக்க முடியும். எம் என்டர். ஆட்டோகேடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்டரும் ஸ்பேஸும் ஒன்று தான். ரெண்டுமே ஒரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். என்டர் ஸ்பேஸ், நம்ம என்டர் தட்டுறதுக்கு சின்ன பட்டன் கஷ்டமாக இருக்குன்னா ஸ்பேஸ் தட்டிக்கலாம் குயிக்காக. என்டர் ஸ்பேஸ் ரெண்டுமே ஒன்று தான். இதில் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்குது. உள்ளே இப்போ நம்ம டெக்ஸ்டெல்லாம் டைப் பண்ணும்போது என்டர் அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். ஆனால் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த மாதிரி இதில் மட்டும் ஸ்பேஸ் யூஸ் ஆகும். மற்றபடி எல்லா கமெண்ட்லையும் வந்து ஸ்பேஸும் என்டரும் நமக்கு வந்து ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரொட்டேட் ரொம்ப முக்கியமான கமாண்டு. ரொட்டேட் எடுத்துகிட்டு ரொட்டேட்டோட ஷார்ட்கட் வந்து ஆர்ஓ என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது. செலக்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டேன், என்டர் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பேஸ் பாயிண்ட், எந்த பாயிண்ட் வந்து ரொட்டேட் பண்ண போகிறேன்னு கேட்குது. ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டேன். அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம் மவுஸை ஸ்க்ரோல் பண்ணி. இதுவே நம்ம F8 கொடுத்து R2 ஆன் பண்ணோன்னா ஒன்லி ஹாரிசாண்டல், வெர்டிக்கல் இதில் மட்டும் நம்ம ரொட்டேட் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான கமாண்டு ரொட்டேட்டு. நிறைய இடத்துல யூஸ் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொட்டேட் கமாண்ட் வந்து RO என்டர் ஷார்ட்கட். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல் வந்து நான் நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோமோ அங்கே சொல்லிக் கொடுக்குறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸ்கேல் வந்து. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெச் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜென்ரலாக ஒரு லைன் போட்டாலோ இது ஸ்ட்ரெச் பண்ணுறது ஸ்ட்ரெச் கமாண்ட். அப்படியே எடுத்து அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ப்ளூ லைனில் இருக்குல்ல, ப்ளூ பாயிண்ட் வச்சுட்டு ஸ்ட்ரெச், இதுதான் வந்து ஸ்ட்ரெச். நமக்கு இது ஸ்ட்ரெச்சு, இதுதான் வந்து ஸ்ட்ரெச் நம்ம யூஸ் பண்ணுற கமாண்ட், ஸ்ட்ரெச் கமாண்ட். ஓகேங்களா? ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்துக்கிறோம். அப்படி இல்லைனா டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச், ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட் கேட்குது. செகண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கிறோம். இதுதான் வந்து ஸ்ட்ரெச் கமாண்டு.